கல்விக்குரிய கலைவாணி सीतारामा भजे जय सीतारामा कोदंडरामा
மறக்க முடியுமா தாக்கியாரை மறக்க முடியுமா மறக்க முடியுமா தாக்கியாரை மறக்க முடியுமா மாநில புகழும் மங்காத சிங்கத்தை மாநிலம் புகழும் மங்காத சிங்கத்தை மறக்க முடியுமா தாக்கியாரை மறக்க முடியுமா தாண்டவங்கள் தடுத்த தங்க புதவனை தாண்டவங்கள் தடுத்த தங்க புதவனை மறக்க முடியுமா நம்மால் மறக்க முடியுமா அரசியல் சிங்கத்தை அவர் அமைச்சராகியிருந்த அரசியல் சிங்கத்தை மறக்க முடியுமா நம்மால் மறக்க முடியுமா மறக்க முடியுமா தாக்கையாரை மறக்க முடியுமா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே நினைந்து வந்தோம் ஒன்றாக சொத்துக்கு சொத்தாக கண்ணன் தண்ணி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதில்லை ஓர்வாட மறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமென்று வளர்ந்த தம்பி தன்னாத வயதிலே தாழுகிறேன் அவளை நம்பி சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தை என்ன வேதமென்று மாறித்த அண்ணன் சொல்லும் வார்த்தை என்ன வேதமென்று அறிந்த உள்ளோம் அண்ணன் என்ற வந்த உள்ளோம் தம்பி என்ற காவல் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்வமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்வமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுமென்ற இதயத்திலே ஓர் நாளும் பிரிவு இல்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாவிகா மண்டபம் ரோஜாவின் இதழ்களை போல் நீராத வாசமடா நூறாண்டு மாணவை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே நினைந்து வந்தோம் ஒன்றாக
வாங்க 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 கடனாத்தியா இருக்கு. ஆமா புரியுங்க வாத்தியாரே. ஐயா வாரு சபையோரே வயசுல பெரியரே வாரு சபையோரே சபையோரே வயசுல பெரியரே வாரு சபையோரே பூர சபையோரே குலத்துல பெரியரே பூர சபையோரே குலத்துல பெரியரே பூர சபையோரே குலத்துல பெரியரே வந்தனமா வந்தமா வந்தனமா என்னையா ஒரே சாமியாட்டத்துக்கு அடிச்சுட்டு மாதிரி அடிச்சுக்கீங்க. நீ என்னத்த படிச்சுக்கிட்டு இருக்க? நீ சாமியாடுற மாதிரி நீ படிச்சேன்னா நாங்க அப்படித்தானே அடிப்பா. அப்ப சாமியாடுற மாதிரி படிச்சா அடிச்சிருவீங்களா? இப்ப நான் சாமி இறக்கி விடுறேன், நீங்க அடிச்சு சாமி இறக்கி விட்டுறீங்களா? என்ன சாமி அடிச்சு விடுறீங்களா? சாமி காமிச்சுறாங்க ஒரே சாமியை நீ இறக்க போறியா அடிச்சு விட போற? யாரு சாமி அடிச்சு விட வர அவரு? எனக்கு அடிச்சு விடு. சீச்சி ஆமா அதை அடிச்சுட்டம்மா மசரம் வேணாம் வேணாம் அசிங்கமாக பேசக்கூடாது. பேரன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் ஆத்தா 100 நாள் வேலையை கால் நீட்ட மாதிரி நீட்டி உட்காந்துருக்கீங்க. ஆமா அப்படி உட்காருங்க, நல்லா சமண குட்டி உட்காருங்க ஆத்தா. ஆமா ஓரத்துல இருந்துட்டு உட்காந்தாத்தா எந்திரிச்சு போகலாம்னு பார்க்குறேன். பப்பு டான்ஸ் முடிச்சோன்னே இன்னைக்கெல்லாம் யாராச்சும் பப்பு டான்ஸ் முடிஞ்சோன்னே போனீங்க அவளைதான் மடப்புறம் போயிடுவேன். மண்ணவாரி தூத்தாலும் தூத்துவேன், போகவே கூடாது யாரும். அப்புறம் 100 போய் பின்னாடி போயிட்டு இருக்கும் அது வாட்டுக்கு, போகவே கூடாது யாரும். ஆமா இன்னைக்கு சொல்றேன், ஏன்னா நாடகம் அப்படி நாடகம் வச்சிருக்கீங்க, யாருமே போகக்கூடாது. எனது அருமை தாய்மார்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம், காலை எழுந்தவுடன் கணவர் காலை தொட்டு கும்பிடும் எனது அருமை தாய்மார்களே. அது அந்த காலம், அந்த காலத்துல எந்திரிச்சோன்னா எங்க அப்பத்தா காலத்துல எங்க அப்பத்தா எந்திரிச்சோன்ன எங்க ஐயா கும்பிடு. எப்படி கும்பிடு? என்னை சினையாக பிறந்தவனே, துணையாக பிறந்தவர். அப்படியா? என்னை துணையாக பிறந்தவனே, ஏன்னா என் மஞ்சள் குங்குமத்தை நீடி ஊடி வாழ்குண்டு அப்படியே காலையில் எந்திரிச்சோன்ன கணவர் காலை தொட்டு கும்பிட்டு அப்படியே மாடு தொழுவில் போய் சாணத்தை எடுத்துக்கிட்டு 5 மணிக்கு எடுத்து கரைச்சி தொழிச்சுட்டா களி வாசல்லாம் அப்படி இருக்குங்க. இப்போ அப்படியா இருக்கு? களி ஒரே டீப்பு தான், அங்கே இருக்கு பைப்பு, இதில் சொரியிறது, சொரிட்டு அடிச்சுட்டா களி 10 பழக்கம் அடிச்சு விட்டு பொட்டை ஒட்டலாக தான் கிடக்கும். நம்ம குடும்பம் பொட்டை விடல, என்னடா முக்காடு கூடாது, எறா முக்காடை முக்காடை கூட அப்படிலாம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நம்ம பெண்மணி தாய்மார்கள்லாம் தொட்டு கும்பிட்டுருக்காரு. இப்போ அப்படியா இருக்கு? நம்ம பாட்டி தான் போய் தொட்டு கும்பிட்றாப்புல இருக்கு. ஏன் நைட்டு பூரா அடிச்சு சரக்கு அடிச்சது ரொம்ப மண்டை காஞ்சி. ஆமா எனக்கு அடிச்சு மண்டை காஞ்சி வச்சு புடச்சு போயிருக்கு, வீங்கி போயிருக்கு. பாட்டில் அடிச்சா அவ்வளோதான் வீங்கி போயிடும். அது ரொம்ப வயிறு கிழிஞ்சுவோம்ல. பாட்டில் அடிச்சு ரொம்ப போதையில் ரொம்ப இருப்பாங்க. போனேன்னு அடி பஞ்சவரணம் என்ன அடி ஒரே தான் நைட்டு என்ன வயசு சரக்கு அடிச்சோன்னு தலைவலி தாங்க முடியாது. விண்ணு 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 தெரிக்குது. எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தா குர்ரி. அட எடுவட்டவளை உனக்கு வேற வேலை இல்லையா? அடி எடுவிட்டவளை உனக்கு வேற வேலை இல்லையா? இதே உனக்கு 90 ரூபா போச்சு.
உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு. அடி எனக்கு தலைவலி தாங்க ஒரு 100 ரூபா விடுறி போ அந்த கடுகிட்ட பாவில் இருக்கு 100 ரூபா வேலை பார்த்தாச்சு 200 ரூபாய்க்கு அது 100 ரூபாய் செலவு வச்சு 100 ரூபாய் கொண்டு வந்து விடு அடிச்சு தொலை அப்படின்னு சொல்ற காலம் அந்த காலம். அதுலயும் பாருங்க சில பேர் தொட்டு கும்பிடல பார்த்து தொட்டு கும்பிடுவாங்க. கொலுசு கழட்டிட்டான் கொலுசு கழட்டிட்டு போயிருவான். என் கூட சேர்ந்தான்னு நீங்கள் கெட்டு போனீங்க. அப்படியே எனது அருமை தாய்மார்களுக்கும் கல்வி கடலை கடந்த நல்விருந்தாக நாட்டில் கழிக்கும் கவி மாணவர்களுக்கும் தேச தொண்டை பெருந்துண்டாக கொண்ட நமது அருமை தேச தலைவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பொறுப்பாக கட்டி காக்கும் காவல்துறை சார்பாய்ப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இங்கு அலங்கான சல்லிக்கட்டு காலை போல் அமர்ந்திருக்கும் எனது அருமை இளஞ்சிங்கங்களுக்கும் சிரிச்சமா இருங்க. காலை தூக்கிட்டு கை முட்டு விடாத நீ. ஆமா காலை கீழே இருக்கு. எனது அருமை இளஞ்சிங்கங்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒளிகளை அமைத்த அருமையினா முத்தனந்தல் மாணவர் எடுத்த நியூ செல்வம் அண்ணா ரேடியோஸ் அவர்களுக்கும். ஆமா பாருங்க ஆப்ரேட்டர் எப்படி உட்கார்ந்துக்கு வருங்க. இனிமே இப்பதான் வப்பாட்டி ஓடி போன மாதிரி இப்படி என்ன உனக்கு கவலை அதுக்குள்ளேயுமா காதல போச்சு ஐட்டம் போச்சு அப்படின்னு நல்லா செஞ்ச மாதிரி இருக்கு. காலை நீட்டிக்க 1.5 கிலோமீட்டர் இருக்கு. ரொம்ப சிரிச்சா போகுதா இப்போ சிரிச்ச உலகப்பா போகும். சிரிச்சத்தான் வேணுங்க. ஏன்னா சிரிக்க கூத்துல கோமாளி வந்து சிரிக்க வைக்கிறது நமக்கு வேலை. ஏன்னா குழுங்க சிரித்தால் குறைந்து போகும் இன்னைக்கு ஒரே குறைச்சா குறைஞ்சு போகும் ரொம்ப. ஏண்டா இன்னைக்கு கோடீஸ்வரர் யாருங்க இன்னைக்கு இப்ப முக்காவாசி உலகத்துல கோடீஸ்வரர் யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லு. நீங்க ஒரே வாயான்னு பாத்துக்கோங்க. என்ன இது பண்ணுவானே யாரு கோடீஸ்வரன் இப்ப இந்தியாவிலே உலகத்துல எடுத்துட்டு யாரு இந்த கோடீஸ்வரன் யாரு சொல்லுங்க பயிர்களா சொல்றாரு கை நீட்டு யாரு மனுஷனா? ஆமாடா பொங்கு அலைஞ்சோம்டா பள்ளிக்கூடத்துல போய் மனுஷன் நெல்லுடா. நாளைக்கு மனுஷன் தான் எனக்கு கோடீஸ்வரன் தெரியாத விஷயம். ஏண்டா இன்னைக்கு உண்மையிலே கோடீஸ்வரர் யாருன்னா நோய் நொடி இல்லாதவங்க தான் பெரிய கோடீஸ்வரர். உண்மையிலே மச்சான் இன்னைக்கெல்லாம் பார்த்தா சக்கரை வியாதி வந்து அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டோன்னு வெத்தலை வாக்கு போடுறதுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்பத்தா காலத்துல. இப்ப அப்படியா? இப்ப சாப்பிட்டோன்னு எந்த பிரஷருக்கு எந்த மாத்திரை சுகருக்கு எந்த மாத்திரை இதுகளை தனித்தனியா பிரிச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வியாதி எனக்கு தெரியல. டிபி வர வச்சிருக்கீங்க நீங்க உங்களோட சேர்ந்தால. ஆனா அப்படியெல்லாம் இருக்கு. ஏன் அந்த காலத்துல கோடீஸ்வரன் வந்து பணக்காரன் கோடீஸ்வரன். இப்ப அப்படி இல்லை. இப்ப நோய் நொடி இல்லாத கோடீஸ்வரன். அந்த காலத்துல கம்மங்கூழெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும். இப்ப அது ரோட்ல இருக்கு. கம்மங்க கூழ் கேப்ப கூழ் அடிச்சாலும் அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி இல்லை. சாப்பாடு ஐட்டமே வேற ஆகிப்போச்சு. இப்போ என்னன்னா இப்போ இந்த வேறுங்க இந்த கணத்துல தூங்காரா முக்காடு போடாங்களா ஏண்டா இப்போ வகை வகையாக வந்துருச்சு. பொரோட்டா சிக்கன் ரைட்ஸு அந்த பானிபூரி மசாலா பூரி அப்புறம் என்ன மடிச்சா மச்சான் எடுத்துக்கிட்டு உள்ளதெல்லாம் 1.5 கிலோமீட்டருக்கு போகுதுங்க. நூடுல்ஸ் ஆமாம் எச்சி ஊறிச்சு நீயோ தொடச்சி விடுங்க. நூடுல்ஸ் களி முட்டு அடிச்சுக்கிட்டு போனால் 1.5 கிலோமீட்டருக்கு போகுது. இப்போ இதெல்லாம் திண்டு விட்டா மசரு மாதிரியா இருக்கு பிள்ளைங்க. வேணாமா பாம்பு மாதிரி நெல் போகுது. அது மாதிரி தான் மழை நெறிஞ்சு போனேன். அங்கே இருந்தா டாய் முக்காடுறா முக்காடு போடாதரா ஏட்டா முக்காடு போடுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தா இதை போய் ஆமாம் முற்றும் குணம் இப்போ முக்காடு போடக்கூடாதுப்பா. நீ ஏறா முக்காடு இப்போதான் கிருஷ்ணவியாதி வந்த மாதிரி போட்டு வச்சிருக்கான். முக்காடுறா அப்படிலாம் இருக்கு. எனது பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்ட கிராம மக்களுக்கும் இங்கே தெளிவாக ஊழியர் தந்த அருமையினா செல்வம் ரேடியோ சன்னா அவர்களுக்கும் எனது உயிரில் மேலான இங்கு அமைந்திருக்கும் பக்கவாதி இசை கலைஞர்களுக்கும் உள்ளத்தில் உணர்ச்சி அல்லது நடிக்கும் உயர் ஓவியமான நாடக நடிகர்களுக்கும் நமது கொம்புக்கர கிராமத்திற்கு நாடகத்தை சீர்தமாக அமைத்தந்த அருமையினா சென்ற இடமாக சீர்தமாக வெட்டி முறை சுட்டு வந்த அருமையினா கீழ்மேடு கீழ்மேல்குடி மாணவர்கள் எடுத்த செய்சங்கர் அண்ணா அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த எனது அருமை வாத்தியார் நாடக ஆசிரியர் பல மாணவரை உருவாக்கி கொண்டிருக்க எனது அருமை தாய்மாமன் எம் புளியங்குளம் மாணவர் எடுத்த சி கே சந்திரன் மாமா அவர்களுக்கும் மற்றும் நமது கொம்புக்கர கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு தெளிவாக இந்த உலகமெங்கும் புகழ்பெற இருக்கும் எங்களெல்லாம் புகழ்பெற்ற அருமை என்ன வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் மாயவளம். ஏண்டா இன்னைக்கு எல்லா பேருமே வெளியே உலகத்துக்கு தெரிய காரணமே ஃபஸ்ட்டு முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அருமை அண்ணா மாயவளத்தை சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்கள் தான். அருமை அண்ணா மாயவளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எனது சார்பாக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தாவ நன்றி வணக்கம். வணக்கம் சொன்னக்காம போகக்கூடாது சுறுசுறுப்பா போகணும். ஊரு விரண்டுருச்சு கண்ணு கொம்புக்கர கிராமத்தில் ஒத்துமையை ஆயிடுச்சு கண்ணு ஒத்துமையை ஆயிடுச்சு நாடு விரண்டுருச்சு கட்டடையில் நம்ம கண்டியான்
சுவாமிக்குத்தான் மடார் மடார் போட்டு போட்டு அடிச்சுருக்கீங்க ஏமாச்சான் நீ வாயை திறந்துட்டா ஆமா வாயை திறந்து ஏய் வாயை திறந்து அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை பாட்டுக்கு இந்த மேடையில் சிரிப்பு நடிகராக பாடிக்கொண்டிருக்கும் குறவைக்குளம் அதாவது நாலூர் பக்கத்தில் இருக்கு நாலூர் மறைக்குளம் பக்கத்தில் நான் குறவைக்குளம் சொல்லிட்டு அந்த ஊர் தம்பி சின்ன ரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை போட்டுவதற்கு முன்பு இந்த மேடையில் பழையர்பட்டி ராமையா, அம்பலத்தடி ராமையா, தோப்பூர் கோவிந்தன் போன்ற தலைசிறந்த காமெடி நடிகர்கள், சிரிப்பு நடிகர்கள் தோன்றி கருத்து செறிந்த உரையாடல்கள், பாடல்களை பாடி மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காமெடி நடிகராக சின்ன ரமேஷ் அவர்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி கிராமத்தின் சார்பில் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன். எனக்கு ஏண்டா ஐயா ஒரு வாழ்த்து சொன்னார். பழையப்பட்டி ராமையா ஐயாலாம் நாங்கள் பார்த்ததில்ல, ஐயா தங்கவன் ஐயாலாம் பார்த்ததில்ல. பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய நகைச்சுவை நடிகர்லாம் நம்ம கொம்புக்கரை கிராமத்துக்கு வந்து பேர் பெற்று போனவங்க. கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஆனால் இந்த கொம்புக்கரை கிராமத்திற்கு வந்த மூலமானாச்சும் நான் இந்த உலகமெங்கும் பெயர் பெறணும். அது உங்களுடைய கொம்புக்கரை கிராமத்து பொதுமக்கள் அனைவருக்கும் நான் பொறுப்பாக தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்டா உண்மையிலே நாடகத்துக்கு போயிருந்தேன் மச்சான். என்ன நாடகம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துக்கு போயிருந்தேன். அப்போ நாடகம் நல்லா அப்படியே நாடகம் நல்லா நடந்துச்சு. நாடகம் நடந்து முடிஞ்சு பவுடர் அழிச்சு வெளியில் வந்துக்கிருந்தேன். அப்போ ஒரு ஆத்தா நம்ம ஆத்தா அந்த எங்கள் அப்பத்தா மாதிரி 2 பேர் வந்தாங்க. சைடில் வந்தாங்க. ஏப்பே நீ தான் பப்பனுக்கு பண்ணியாப்பே? ஆமாத்தே நான் தான் பண்ணேன். என்னப்பா ஏப்பா ஏத்தா நாடகம் நல்லா இருந்துச்சாத்த? நாடகமெல்லாம் நல்லா தாப்பா இருந்துச்சு. வீடியோ கத்தியும் கம்பும் நல்லா கொண்டு வந்தீங்க. கத்தியும் கம்பும் மாத்தா வால் வீச்சு கம்பெல்லாம் அடிச்சு கொண்டு வந்தீங்க. நாடகமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. விடிஞ்சு முடிஞ்சு பார்க்குறேன்
இந்த முருகனும் வள்ளி ஏப்பே வரல. நடந்த நாடகம் என்னது? நடந்த நாடகம் என்ன நாடகம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். அது என்ன கத்தி கம்பு கொண்டு வந்திருக்கா. அது என்ன கண்ணாடுறத பார்த்துருக்கு? வள்ளிதர்மன் நாடகம் பார்த்துருக்கு. காலம் மாறி போச்சு. அது ஒரு காலம் மாறி போச்சு மச்சான். எங்கிட்டுமே வெளியில கிளம்ப முடியும் மச்சான். முள்ளா ஏங்க அந்த முள்ளுக்கானது அது இது விசேஷத்துக்கு போறோம்னு போனேன். செருப்பு போட்டு போனேன் மச்சான் விசேஷத்துக்கு. அதை பத்தி பேசாத வேணான்ட்டு. ஏன் பேசாதீங்க? நம்ம 2 பேரும் தானே போனோம். ஏன் பேசாதீங்க? ஏன் வச்சாரு 2 பேரும் தான் போனீங்களா? ஆமா 2 பேரும் போனோம். அம்மாக்கில் போனோம். நீங்க கூட லைட் அடிச்சுடுவாங்க. விசேஷத்துக்கு போனோமுங்க. சரி விசேஷத்துக்கு போனோம்ல மச்சான். போகையில் எப்படி போனோம்? நல்லா சட்டை மாட்டி பேண்ட் மாட்டி நல்லா ஒரு விசேஷத்துக்கு எப்படி போற மாதிரி போனோம். எல்லாரும் சட்டை மாட்டி சட்டை போவாங்க. நம்ம சட்டை மாட்டாம போகணுமா? விசேஷத்துக்கு போனோம். போய் இருக்கிற அங்கே போனா வாங்க நல்ல திருமணம் கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்சா சாப்பிட போனோம்ல. சாப்பிட போயில வெளியில ஓயாமே சொல்லி சந்தேகமா இருக்கா சாப்பிட போனது? சந்தேகமா இருக்கேன் அவர்கிட்ட கேட்குறேன். சாப்பிட போனோம்ல. சாப்பிட போய் செருப்பு காலில் ஓடணும். அப்போ சாப்பிடல செருப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுட்டாங்க. நாங்கள் செருப்பு அனைத்து 3 நாத்தி அது செருப்பு எடுத்து கழி 600 ரூபா. என் செருப்பு 600 ரூபா செருப்பு. நான் செருப்பை நாங்கள் 2 பேரும் வெளியில் கழட்டி போட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ங்க. சாப்பிட்டு முடிச்சு செய்முறை எழுதியாச்சு. எழுதிட்டு வெளியே வந்தோம்ல மச்சான். ஆமா வெளியே வந்து சொல்லிடுவாத சொல்லி தொலை. ஆமா சொல்லிடுறேன். சொல்லிடு. சாப்பிட முடியும் வெளியே வந்தேன். வெளியே வந்தா பாருங்க செருப்பை பார்க்குறேன். செருப்பை காணும். அதுவும் சங்கத்துக்கிட்டே வெளியூர் வெளியூர் வரைக்கும் முள்ளு கூத்துமே ரோட்ல செய்வன கோளாறு இருக்குமே. கால்கையில மிதிச்ச அப்படின்னா நம்ம கை கால் விளங்காம போயுமே செருப்பை போட்டு போனோம். சரி 3 நாள் தானே அது 600 ரூபாய்க்கு செருப்பு எடுத்து சரி செருப்பை கட்டி போட்டு வெளியில போய் செருப்பை காணாம. அப்புறம் என்ன சொல்ற? என்னத்த பண்றது? நானும் சுத்தி முத்தி பார்த்தேன். ஆபத்துக்கு பாவம் இல்லையா? வெளியில போனாலும் மறுபடியும் முள்ளு குத்துனாலும் குத்து செய்வன கோளாறு வச்சிருப்பேன். மறுபடியும் மிதிச்சு போகணும்னு சொல்லி செருப்பு மாட்டினேன். நம்ம செருப்பு 600 ரூபா செருப்பு. ஆனா நான் மாட்டின செருப்பு நம்ம செருப்பை கட்டி தூக்குன செருப்பு 800 ரூபா செருப்பு. என்ன மச்சான் நாய் பல்லக்காட்டுல மாதிரி இருக்கு. 800 ரூபா செருப்பு. 800 ரூபா சொல்லிடுவா. அப்படி வந்தேன்னு மச்சான் உங்க செருப்பை பார்த்தீங்களா? சொல்லு உன் கதை. என் கதை 800 ரூபா செருப்பை மாட்டிட்டு வந்துட்டேன். வந்தேன்னா மச்சான் சொன்னேன். மச்சான் என் செருப்பு 3 நாத்து 600 ரூபாய்க்கு எடுத்து என் செருப்பை இவனை மாட்டிட்டு போயிட்டான். என் செருப்பை காணோம். அதனால நான் மச்சான் ஒரு 800 ரூபா செருப்பு கிடந்துச்சு. நல்ல புது செருப்பு மச்சான். முள்ளு ஓட்டாலும் முறியாது மச்சான். முள்ளு மிதிச்சாலும் நல்ல செருப்பு மச்சான் அப்படின்ட்டு நீ செருப்பு எடுத்து வந்தேன்னு என்ன மச்சான் சொல்லு. செருப்பு சொல்லு. போமா அது வேற கதையெல்லாம் சொல்லல. என்ன கதை தான் சொல்றேன். 600 ரூபாய் செருப்பு காணாம போச்சுன்னு 800 ரூபாய் செருப்பு தூக்கிட்டு வந்தல. சரி மச்சான் செருப்பு நல்ல செருப்பா கிடைச்சு நான் தூக்கிட்டு சொல்லி ஏன் செருப்பத்தை ஆட்டையை போட்டுட்டு என்கிட்டே காமிக்கிறேன். அதுக்கு தான் செருப்பு அடிச்சேன் வளர்க்கறதுக்கு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓட தென்னமர ஜாதி கோரு தேங்காய் காய் கடல்ல. தென்னமர ஜாதி கோரு தேங்காய் காய் கடல்ல. தென்னமர ஜாதி கோரு தேங்காய் காய் கடல்ல. கொல்லையில வச்ச முள்ள குளப்பது போப்படல்ல. கொல்லையில வச்ச முள்ள குளங்காய் காய் கடல்ல. 1000 தெம்மன் தேடி அன்பால ஒன்று கூடி 1000 தெம்மன் தேடி அன்பால ஒன்று கூடி தேவரு காடல்லானே திருப்பது பாவம் தானே. என்ன கொடி கூறம்மா கட்டளை கேளம்மா கடல் கொடி நாடம்மா. ஒடுகிற வண்டியோட ஒதுமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிந்தா என்னாகி எண்ணி பாரு.
நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிக்க பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலித்து மணந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி காதலித்து மறந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி காதலித்து மணந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி காதலொரு வேதமம்மா கட்டாயம் பாடமம்மா காதலொரு வேதமம்மா கட்டாயம் பாடமம்மா ஊரெல்லாம் பாடம் போடும் உல்லாசராகமம்மா பாடம் கல்யாணமும் கல்வெண்டு கண்ணீரில் நினைத்தவென்று கல்யாணமும் கல்வெண்டு கண்ணீரில் நினைத்தவென்று கடல் பள்ளியாண்டவரே கண்ணமுடியாடுகிறார் ஒடுகிற வண்டியோட ஒருமையாருந்து மாடு ஒன்றை விட்டு ஒன்று விழுந்தா என்னாகும் என்று பாரு ஒடுகிற வண்டியோட பாகிஸ்தான் பாடுற உட்கார்ந்த மாதிரி உட்காந்துங்க பாட்டு ரசித்தா என்ன கைதட்ட வேணும்னு என்னை கைதட்டி கேட்டு வாங்கக்கூடாது ஆமா நன்றி நன்றி கைதட்டி ஏன்னா பூரா பாகிஸ்தான் பாடுறது தான் இருக்க மாதிரி இருக்குது ரசிக்கிறீங்க நல்லா ரசிக்கடா ரசிக்கிற ஊர் தான் என்ன நாடகம் அப்படி நாடகம் எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கொம்புக்காரனேந்தல் கிராமத்தில் அர்ப்பணித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சேக் கன்னிமார் மற்றும் கண்டியான் சுவாமி கோவில் ஆடி முளைப்பாறு உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகிறார் உங்களுக்கு வந்து 150 என்னை பாராட்டி என்னை பெருமை சேர்த்துக்கூடிய எனது அன்பு உள்ளம் சுந்தர வகையார் அருமை என்ன சுந்தர் தேவர் வகையாரா ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் 100 லட்சமாக வச்சிருக்க அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் கிராம மக்கள் அனைவருக்கும் எனது சார்பாக எங்கள் கலைக்குடி சார்பாக நன்றி நன்றி வணக்கம் 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 சரி ஸ்ரீ குருவிடம் ஆடி மாதம் 29 சூத்திரபட்சம் எங்க காமி சுக்லபட்சமியா ஐயோப்பா சுக்லபட்சம் 14/8/2024 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திராவிட தென்றல் பசும்பொன் தாகியார் ஐயா அவர்கள் கலையரங்கில் நீங்க எல்லோரும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சத்ய ஹரிச்சந்திரா என்றும் புராண நாடகம் புராண நாடகம் இல்லைன்னு சொல்ல வரேன் புராண நாடகம்ல சத்ய ஹரிச்சந்திரனும் நாடகம் அரசாணைக்கு உட்பட்டு வெகு சிறப்பாக நடைபெறும் என்னத்துக்கு உள்பட்ட என்னத்துக்கு என்னத்துக்கா என்ன உள்பட்டன்னு சொன்னப்ப அரசு ஆணைக்கு உட்பட்டு அப்படி சொல்லு. அப்ப உங்களுக்கு உட்பட்ட நடக்க நம்ம எல்லா பேரும் வச்சாச்சேன் அரசு ஆணைக்கு உட்பட்டு வெகு சிறப்பாக நடைபெறும் ஏன்டா அந்த நாடகம் வந்து சும்மா வைக்கல நம்ம ஊர்ல ஐயா இருக்காங்க அப்பயே எல்லா நாடகத்தை கதையை பேர சொன்னார் ஏன்டா சத்ய ஹரிச்சந்திர நாடகம் வந்து எல்லா ஊர்லையும் வச்சிட மாட்டாங்க நாடக கலை சிறந்த ஊரில் நாடகம் வைப்பாங்க இந்த மாதிரி நாடகம் வைப்பாங்க ஏன்டா இந்த நாடகத்தை பார்க்குறது வந்து அந்த காசிக்கு போன சமம் காசி ராமேஸ்வரம் போ புண்ணிய தேடி வந்த மாதிரி இந்த நாடகத்தை விடிய விடிய உட்காந்து பார்க்கறது அந்த காசிக்கு போயிட்டு வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தது ஒரு புண்ணியம் கிடைச்ச மாதிரி விடிய விடிய யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது ஆத்தா 100 ரூபா வாழைக்கெல்லாம் போய் அப்புறம் பேசிக்கலாம் யாரும் போயிடக்கூடாது ஓரம் கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு 100 ரூபா வாழையை பேசுகிறலாம் காலையில் பேசிக்கலாம் யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது ஆமாம் சொன்னா படத்திற்கு ஊசி போடுங்க ஆமாம் நாடகம் சிறப்பாக நடைபெறும் இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர் சிவமணியன் நடிப்பு சிவேந்தன் நடிப்பு சக்கரவர்த்தி பாட்டுக்கின்ற அவரா அவருக்கின்ற பாட்டா என்று பல பட்டங்களை பெற்று வந்து எனது அருமை சகோதரர் கீழ்மேலுடி மாணவர் கண்டெடுத்த VS ஜெய்சங்கர் அவர்கள் இவர்களே ஹரிச்சந்திர குயிலிசை பாடும் கோவிலவாணி பாட்டுக்கின்ற அவரா அவருக்கின்ற பாட்டா பைந்தமிழ் பாடும் பாவன செல்வி திரைப்பட புகழ் பெற்று வந்த எனது அருமை சகோதரி புளியங்குளமான எடுத்த AS மணிமேகன் அவர்கள் சந்திரமதியாக நடிக்காதீங்க பாட்டுக்கின்ற அவரா அவருக்கின்ற பாட்டா என்று பல பட்டங்களை பெற்று வந்த
சென்ற இடமெல்லாம் சீர்தமாக வெற்றி போட்டு வந்த எனது அருமை சித்தப்பு பூம்பராமான எடுத்த என்னை ராமசாமி அவர்கள் இவர்கள் மேலே சத்திய கருத்தியாக நடிக்க பல ஆட்டங்கள் ஆடி பல பாட்டுகள் பாடி உங்களெல்லாம் விடிய விடிய சிந்திக்க வைக்கக்கூடிய குணச்சித்திர நடிகையாக சென்ற இடமாம் சீர்தமாக வெற்றி முடிச்சு இருந்த அருமையப்பா மதுரையை சேர்ந்த கே குருநாதன் அவர்கள் விரும்பு விஸ்வாமித்திர வீரமாக காலம் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய பின்பாட்டு ஆறுமணிய மெல்லிச மன்னர் பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா சென்ற இடமா ஒரு ஆறுமணிய கலையரசு ஆமா அஞ்சரைப்பட்டி மாதிரி வச்சிருக்காரு அஞ்சரைப்பட்டி மாதிரி வச்சிருக்காரு உன்னை வித்தாலும் பத்தாது என்னை வித்தாலும் பத்தாது ஏண்டா படம் சினிமாவில் எப்படியோ வச்சிருப்பாங்க ஆனா இவ்வளவு அஞ்சரைப்பட்டி மாதிரி வச்சிருந்து இந்த வாய்ஸ் அந்த காலத்தில் படிச்சிருக்கீங்க உங்களோட ஒரு 10 நாளுக்கு இருந்தாலே பழைய மாதிரி ஆயிடுவேன் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய பின்பாட்டு என்று பல பட்டங்களை பெற்று வந்து எனது ஆறுமை வாத்தியார் நமச்சிவாரமான இடத்த NSG வீராசாமி அவர்கள் ஆறுமணியின் பின்பாட்டு பாட்டு அப்படி பழைய பாட்டு சிவங்க அந்த அம்மா மேல பாடுறீங்க ஆனா இப்ப இந்த பெட்டிக்கார பாடுறாங்களே எப்படி பாடுறாங்க ஒரு பாட்டு பாட சொல்றேன் பாட்டுங்க அப்படின்னு எப்படி பாடுறாரு லேட்டஸ்ட் பாட்டா கண்ணித்தீவு பொண்ணா அப்புறம் அடுத்து அவ குண்டி ஊரம் பொண்ணா விளக்கம் மட்டும் அடிச்சு பேசாம யார் குண்டிய பார்த்தாப்புல இப்படி பாடுறாப்புல பாட்டு அருமையான பாட்டு அதற்கெளியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையூர் குமரன் முன்னாடி மிருதங்க சக்கரவர்த்தி பல பட்டங்களை பெற்று வந்த எனது அருமை சகோதரர் கல்விமலை மாநகரத்த சின்னசாமி அவர்களின் புதவன் வி நாங்கூரை சேர்ந்த அருமையண்ணா ஓவிய சிவஞானம் அவர்களின் மாணவனாகிய அருமையண்ணா நானூர் சீனுமலை மாணவர்கள் எடுத்த வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்க மேடையில் மிருதங்கம் தோலை தொப்பி தபேலா
ஆமா ஆமா. ஏண்டா இப்படியே அடிக்கணும் மிருதங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஐயா சொல்லியிருக்காரு, அவரோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும் நம்மளுக்கு. அப்பயே சொல்லிட்டாரு அந்த சின்னசாமி ஐயா. ஒரு மாதிரி ஒரு மணிகண்டை ஆடுது என்ன ஒரு வருஷத்துல பேர் எடுத்துருவீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு ஐயா. ஏண்டா இப்படித்தான் மிருதங்க வாசிக்கணும். பரவாயில்ல பல பல மாற்றி வச்சுக்கோங்க. அவர் கிடையாங்க பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மாஸ்டர். எத்தனையோ மாஸ்டர் பார்த்துருப்பீங்க, கம்பு மாஸ்டர், கத்தி மாஸ்டர், பொரோட்டா மாஸ்டர்லாம். இன்னைக்கு என் வாய் மாஸ்டரா எத்தனையோ மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பலவாத்திய மாஸ்டர்னா இவர் அருமை மச்சான். சென்னையிலேருந்து வந்திருக்க கூட்டி வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வர்றவர் வெளியில போயிட்டாரு, சரி டெல்லிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு இவர் மெட்ராஸ்லேருந்து கூட்டி வந்திருக்காரு. அருமை மச்சான், அருமை தாய்மாமன், நாடக ஆசிரியர், பல மாணவரை உருவாக்கி கொண்டிருக்கிற எனது அருமை தாய்மாமன் எம் புலியோட மாணவர் எடுத்த ஜி.கே. சந்திரன் அவர்களின் முதல்வன் அருமை மச்சான் ஜி.கே. சத்யவான் அவர்கள் இவர்கள் ஆடுவாண்டு கேள்வாண்டு. அப்படி கை தட்டுங்க தேத்த.
சும்மா கை தட்டுங்க, பிரஷர் சுகர்லாம் குறையட்டும். சும்மா கை தட்டுங்க. என்ன கை தட்டி உற்சாகம் பண்ணுறீங்களா அவ்வளோ கோலம் அப்போ தான் தொழில் பண்ண முடியும். அருமையான வாசி மச்சான், பரவாயில்ல. இதெல்லாம் மச்சான் அடிச்சா சாமி பயங்கரமா இருக்கு உங்க சாமி. கையடி அடிக்க மச்சான் பத்தியா குச்சிட்டு அடிச்சிங்க. எனக்கு தான் தெரியுமா? அனுபவம் பேசு. எனக்கு அனுபவம் பேசுது. ஆமா இதற்கான முதன்மையாக திகழ்கின்ற பாட்டுக்கு தாய் தந்தமாக இருக்கும் சீன்சனத்தான விவரங்களே சென்ற இடமா சீரதமா வெற்றி முறைச்சிட்டு வந்த எனது ஆர்மை தாமன் முல்லைக்குளத்தை சேர்ந்த விஏ பரமசிவம் அவர்கள் பெருமை சீன்சன் தாளம். வாய மூடிக்கிட்டே என்னண்டு அதுக்கு அவர் ஒத்துழைக்கிற ஆனா இவர் சாமான ஏத்தப்படுற பெரிய பாடு. நாக்கள் மழை வேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். ஐயா நம்ம பரமசிவ மாமா சாமான காணப்படாத சீனு முறையெல்லாம் ஏத்திட்டப்பா. சீனு முறை போன் பண்றேன். மாமா எங்கேயா இருக்கேன் மாமா? மாப்பிள்ள நான் முத்தனந்தல்ல இருக்கேன். முத்தனந்தல்ல என்ன பண்றீங்க? உங்க சாமான காணாம என்று. மாப்பிள்ளை என் சாமான நான் பைக்குள்ளேயே வச்சிருக்கேன். குழந்தை வச்சு நம்ம அந்த சாமான சீனு முறை வண்டி வேட்டி இருக்கு. இவர் சாமான எடுத்து உள்ள பைக்குள்ள கொடுத்துட்டு வராரு. பரவாயில்ல, அருமையான வாசிப்போம்மா. குறிப்பு: ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் திருப்பிலிபுத்தூர் நேற்று நடந்திருக்கு. மரிய டேவிட் அவர்கள் புயல் கிராமிய கலைக்குழுவின் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றும் முடிஞ்சு. பரவாயில்ல. இங்கே நாடக மேடை, அரசியல் மேடை, பொதுக்கூட்டம், இப்படி கோவில் கும்பாபிஷேக விழா, காதலி விழா, காது ஊத்து விழா, குத்துக்காது விழா. ரெண்டு ஒண்ணுதானா? அது எப்படி தெரியல, சொல்லுங்க. காது குத்து அப்புறம் குத்துக்காதுன்னு ஒண்ணா இருக்கு. காதல குத்துனா தானே, அதைத்தான் காதலி விழா. காதல குத்த மூக்குலையா குத்துவேன். மூக்குலை குத்துறாங்கல்ல, இன்னும் வாங்க வாயில ஊத்தி விடும் உங்களுக்கு. பூப்புடைய நீராட்டி விழா சடங்கு, இப்படி கோவில் கும்பாபிஷேக நாங்கள் மெதுவாக பாருங்கள். உங்கள் காதலுக்கு தெளிவாக எடுத்து கொடுப்பது ஒளி ஒளிபரப்பு. இவரே முத்தனந்தல் மாணவர் எடுத்த நீ செல்வம் ரேடியோஸ் போடுங்க மாட்டேன் போட்டுன்னு இருக்கிறீங்க. இப்படித்தான் செட்டு வச்சிருக்கோம். செல்வம் ரேடியோஸ் தான் செல்வம் மாதிரியே இருக்கு. பழைய பாட்டு இது முந்தானத்து ஒரு ஊருக்கு போயிருந்த நாடகத்துக்கு ஆனால் மைசூர்காரன் பாட்டு போடுறேன். அவர் வர புது லேட்டஸ்ட் பாட்டா எப்படி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பாட்டு பட்டாம்பூச்செடி இப்படி படிச்சுட்டு பட்டா போச்சு அவனுக்கு, மனுஷனுக்கு பட்டா போயிருது. பரவாயில்ல. ஆமா, அதுக்குண்ணே சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. சாப்பாடு உண்மையிலேயே சாப்பாடு இப்படி சாப்பாடு தான் சாப்பிடணும். நாடகக்காரங்க இப்படி தான் சாப்பிடணும். ஏன்டா ஒரு உசிலம்பட்டி ஏரியாவெல்லாம் போயிட்டா சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட விட்றாங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. தோசை இட்லி சாப்பிட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு, நாடகம் அடித்த மாதிரி இல்லை. சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. சாப்பாடு அளித்த உள்ளவங்களுக்கும் அன்போடு பரிமாறி உள்ளவங்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை கனவா அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் கொம்புக்காரந்தல் இந்த நாடகத்தை அமைத்த அருமை அண்ணா சென்ற இடமாம் சீர்சபா வெற்றி முறைந்த கீழே மேல்குடி சேர்ந்த VS ஜெயசங்கரா அண்ணா அவர்கள், அதற்கு உதவியாக இருந்த அருமை தாய்மாமன் நாடக ஆசிரியர், பல மாணவரை உருவாக்கி கொண்டிருக்கிற எனது அருமை தாய்மாமன் எம் புளியகுள மாணவர்கிட்ட CK சந்திரன் அவர்கள் உதவியாக எந்த நாடகம் வந்தாலும் அருமை மாமா தாய்மாமன் CK சந்திரனையும் அண்ணா அவர்களையும் அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சரி எல்லாரும் சொல்லியாச்சு. நானே நின்று கூட சவச்சம் கூடாது. கள்ளி சொல்லு போனேன். பிள்ளை பேரை சொல்லிட்டு உள்ள போவா இல்ல பிள்ளை ஒரே சொல்றதுக்குள்ளே உனக்கு தப்பு இல்ல. வயசாக நரைக்குதான் என்னது நரம்பு எல்லாம் வரைக்கும் அங்கிட்டு அது பூஜையா போச்சு. என்னத்துக்காக போகுது? அரசு அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை நாட்டிய அது நாட்டிய இது. ஆமா, எது என்ன புழக்கிறீங்க ஒரே வாயா அழகியா அப்படி
ஒரு அழகியா வயசுக்கு வந்து 3 மாசம் ஆகுது. ஏப்ப உங்களை சொல்லிட்டு வந்திருக்கியா இன்னைக்கு? நாய் நாய் பீதுன்றது மாதிரி இல்ல. பொட்டாவரைக்கு தலைமை தெரியாதா? இடுப்புல சொல்லிட்டு வந்திருக்கு. ஆமா, வாடை அடிக்காம மோந்து பாத்துக்குங்க. ஆட வரிசை அபிநய சுந்தரி வட்டம் மற்றும் இருந்த மதுரை மாணவன் எடுத்த சுந்தரி அவர்கள் விரும்பலே தான் சென்று காணி. நீ பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை பேர சொன்னா உங்களுக்கு எடுக்குது. 4 பேத்துக்கு எடுத்துக்கிட்டு அடிக்கிறீங்களே, உனக்கு தானடா போட்டிருக்கு, எங்களுக்கு இல்ல. நீங்க என்னதான் இருந்தாலும் 4 பேர் படிக்க வேண்டியது அமைக்கிட்டு இங்கதான் உட்காரணும். நான் தான் விடிய விடிய வச்சு போறேன் தொழில். ஆமா, எல்லா பேர் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லிட்டு உள்ள போயிடும். பிள்ளைய வெளியே நான் உள்ள போனாதான் பிள்ளைய வெளியே தள்ள முடியும். என்ன வெளியே என்ன பிரசவம் பாக்குறியா? வெளியே தள்ள முடியுங்க. சென்றமாம் சீர்தமா வெட்டு முறைச்சு இருந்த பி கரசகுளத்தை சேர்ந்த டிடி தவமணி ஆசிரியர் உண்மையான சிஷ்யனும் பெருங்குடிக்கு அருகாமையில் நல்லூரை சேர்ந்த அதற்கு அடுத்தபடியாக அந்த செருப்பு எடுத்து போட்டுருங்க ஓரத்தில். இல்லை, செருப்பு முன்னாடி கிடைக்கும். பேரத்தானே சொல்றேன். பெருங்குடிக்கு அருகாமையில் உள்ள நல்லூரை சேர்ந்த டிடி. டேய், சோத்த திங்கிற வேற திங்கிற ஒன்னெல்லாம் கேட்டாங்களா? ஏன் இப்படி பாடாப்படுத்துற? போடாக்கள் நக்கெல்லாம் பூச்சி வந்துக்கிட்டு ஒண்ணு இல்லையா? அங்கேயா 100 ரூபா கடை வாங்கினாப்புல தர மாட்டேங்கிறான். நல்லூரை சேர்ந்த டிடி முத்துவே அவருடைய உண்மையான சிஷ்யனும் குறவகுளம் மாணவர் வரேன். நல்லூர் முத்துவேலை சேர்ந்த உண்மையான சிஷியனா? அப்ப மத்தியம் போற பொய்யா? உன் பேர் என்ன? அதை மட்டும் சொல்லு. அப்படியா? அதைத்தானே சொல்ல வரேன். குறவகுளம் மாணவர் எடுத்த குறவகுளம்னு நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க. உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போ. அதைத்தான் சொல்ல வரேன். குறவகுளத்தை சேர்ந்த குறவகுளத்துல நீ சேர்ந்த உன்னை அத்து விட்டாங்க விடு. ஊர் பேர் தெரியும், உன் பேரை மட்டும் சொல்லிட்டு பாப்பா. பேரத்தானே சொல்ல வர்றீங்களா? சொல்லு. வி சின்ன ரமேஷ் இவரங்களே பபுன் காமிக் மற்றும் முத்தையா அசாத்து பிள்ளை மற்றும் பல படங்கள் நடிக்காதவனே என்னுடைய பாட்டிலும் ஆட்டத்திலும் பேச்சிலும் ஏதோ ஒரு பிள்ளை இருந்தால் உள்ளே வந்து சொல்லுங்க, கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, சரி, நான் போன பிள்ளை அனுப்பணும்ல. அப்படி அந்த அம்மா வணங்கிட்டு உள்ள போறேன். கண்டிப்பா சிவகங்கை மாவட்டம் மானாமர வட்டத்திலே கொம்புக்கரந்த கிராமத்திலே அந்த கன்னிமாதான் அந்த கன்னியான் சாமிக்குமே முளைப்பாரு உற்சவமா கன்னி மாறி தாயே வரம் கொடுத்தாய் நீயே, கன்னி மாறி தாயே வரம் கொடுப்பாய் நீயே. சிவகங்கை மாவட்டம்
போட்டு ஒத்திய உடைச்சு போறவருக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன் நாங்க சீக்காவை இடந்தா நான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தானே பாத்துருக்காங்க. இன்னைக்கு தானே நம்ம போட்டிருக்காங்க. என்னத்த நாடகத்துல. அப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்ல. கெடுக்கிறது வழக்கம் தானே. நேத்து நாங்க 2 பேரும் போனோம். எதுக்கு போடுறதுக்கு? என்ன போட? அதுக்கு இந்த அத போட. நாடகத்துக்கு போனீங்களா? அப்புறம் நீ போடுறதே ஒரு குள்ளியா இருக்காரு. இல்ல இல்ல நாங்க 2 பேரும் போனோம்னு மொட்டையா சொன்னீங்களா? இல்ல நாங்க 2 பேரும் நாடகத்துக்கு போனோமே. ஒரு ஏதா இருந்தாலும் எனக்கு நேரம் சொல்லிடுங்க. மரப்பாலம் சொல்லக்கூடாது. அப்புறம் யார்கிட்ட பேசுறீங்க? நேரம் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வாத்தியாரே நாங்க 2 பேரும் எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன எத்தனை வாக்கா? இல்ல நாடகத்துல எதுலயுமே எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. இன்னைக்கு தான் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். உங்களை எல்லாம் இன்னைக்கு தான் பாத்திருக்கேன். நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப
சாதாரணமா பேசலாம். ஆனா இந்த ஆல்ரவுண்டுக்கார பேட்ட மட்டும் வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேற என் மயந்த வேற ஒண்ணு என் மயந்த அப்படியா அப்படின்னு சொன்னா குச்சி விட்டு ஆடி போயிருவேன். எதுல குச்சி விட்டு ஆடுறது? ஆல்ரவுண்ட் இல்லையா? எனக்கு எதுல ஆடினாலும் பிடிக்கல. ஓமிட்டுல நீ ஒன்னே ஆடிக்க இல்ல. எதா இருந்தாலும் ஆல்ரவுண்டுக்கார போயிட்டு தெளிவா பேசணும் அப்படின்னு சொல்றேன் நானு. அதான் நானும் சொல்றேன். அந்த ஒத்தியா ஏட்டுக்க முடியா கல்வி வந்துருவாப்ல ஒத்தியா. அதனால பேசக்கூடாது. பேச நிப்பாட்டிக்கிறேன். அதனால நம்ம மிருதங்கார தம்பி ரொம்ப அருமையானவர், அழகானவர், ரொம்ப எனக்கு பிடிக்கும். உனக்கு? ஆமா. இல்ல அதாவது என் தம்பி, அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் தம்பி பிடிக்காது, அவர் வந்து எனக்கு தம்பி. அப்படிங்கிறனால வந்தமா போட்டோமா போடமா அப்படி இல்லாம நம்ம ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டே இருப்போம் மாத்தி மாத்தி. ஆமா அந்த ஜோலி வாரு. தாடி என்ன உடம்பு பத்தியா உன்னை பார்த்த உடனே கீழே விழுகுது சாமி. தாளம் என்ன இப்படி வா தொடிக்க போறியா? உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்க வழக்கம்லாம் இருக்கும் இருக்கும். அதுலதான் குறியா இருக்கணும். கொஞ்சம் எடுத்து கொடுங்க. எதுல எதை எடுத்து கொடுக்க சொல்ற? அவரு சங்கு நிக்கணுங்கிறாரு. அதனால சங்க கொடுக்க சரியா? இல்லம்மா சங்குன்னு சங்குன்னு நிக்கணுமா? இப்படி
இப்படி சொல்றாரு. இப்படியா? இப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன? இப்படின்னா என்ன? அது தெரியும். யாரு தெரிஞ்சா? அது தெரிஞ்சா நான் உங்களோட வரேன். கம்பானிக்கிறேன்னு அர்த்தம். எது? ஆட்டம் கம்பானிக்கிறேன் அர்த்தம். சரி. கம்பெனிக்கு நான் அந்த ஒன்று அடிக்க அப்புறம் எப்ப பார்த்தாலும் பெட்டிக்கார அப்படி சிரிச்ச முகத்தோட அப்படியே அழகு போல அப்படியே சின்ன முகமா அப்படியே சின்னதா இல்ல முகம் அவ்வளவு அழகா இருக்காரு. சொல்றேன் முத பெருசா தான் இருக்கு. அதனால எப்படி தெரியுமா போன மச்சான் 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 சைக்கிள் கடையில் காத்தடிச்சிருப்பியா? அதான் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிய மேல ஒரு மவுத்து. ஆமா அண்ணே பெட்டிக்காரனே நம்ம ஆளுக்கார வச்சு கேட்க கூடாதுன்னு வந்தோன்னு சொல்லிட்டேன். இல்ல நானா தான் சொன்னேன், அவன்கிட்ட ஒன்றும் கேட்கல. நம்ம தம்பி போகணும்ல நீ தம்பிட்ட. ஆமா ஆமா தம்பிக்கிட்டே போகணும்ல. நீ போ. யாரு ஒருத்தர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சொல்றாங்க? அதனால எப்படி தெரியுமா என் தம்பிகிட்ட போன மொச்ச கொட்ட பல்லாயே மூட்டை குண்டி சொல்லல மொச்ச கொட்டை மொத்து மொத்து சொல்லலையே சீமையில பேரலையே என் தம்பி செஞ்சு வச்ச மாறலையே மொச்சக்கட்ட பல்லாலையே முத்து முத்து மிருதங்கத்துல சாலம் பூரா ஊத்தி என்னத்த ஊரை போய் வச்சிருக்க? இல்ல என்னமோ ஊறி போய் வச்சிருக்கேன் ஊறி போய் வச்சிருக்கேன்னு சொல்றேன். அப்புறம் கொழுந்த நாறு 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 வரட்டுமா? நாரை உரிச்சிருவியா? நெருங்கி போகாத. நெருங்கி போனா குச்சி விட்டுருவியா? நெருங்கி போனா உங்கள்ட்ட ஊட விட்டுருவேன். நீங்க போயிருங்க. இல்ல நல்ல பிள்ளை சொல்றேன். அதாவது ஆடி வாங்க அப்படின்னு நானே நேரா கூப்பிட்டுருவேன். தப்பாலும் சொல்லக்கூடாது. ஆடி வாங்க இது ஆடிதேன் ஆடிதேன் அதாவது நான் சொல்றேன். பாடிலாம் என்கிட்ட இல்ல ஏற்கனவே ஒண்ணு அப்படி சொல்லுங்க. ஏற்கனவே ஒண்ணுதான் வச்சிருக்கேன் அதையும் கொடுத்துட்டு நான் ஒன்றது. ஆமா அதனால எப்படி தெரியுமா போனேன் ராத்திரி நேரத்து பூஜையில் ஆடுனா வந்து கரெக்டா வாட்சி எடுத்துட்டு ஆடணும். ஊரை ஏமாத்தி தெரியக்கூடாது. ஆடி வந்தா நீ வாட்டி வேற எதுக்குள்ளயும் கையை கம்ப கும்ப விட்டுட்டேன்னா பழக்கம்லாம் எனக்கு நான் தான் அப்பயே சொல்றேன். வேணா கூப்பிட்டுருவேன். ஏன்னா உன்னை நம்ப முடியாது. நீ அப்படின்னு சொல்லி இப்படி மாத்திடுவேன். அதனாலதான் நீ வாட்சிக்கு இருக்கும் போதே எங்க அண்ணன்
முள்ள கண்ணை சாச்சிருச்சு நீட்டு அவன் மோசமான வயா நீ பேசாம வெளியே போனேந்திர எங்க அண்ணன் நினைக்குது வரு பாத்துக்கிட்டே நிக்குது வரு ஆளு தேவைப்படி ரொம்ப ஏகப்பட்ட சொல்லி என்னை பொறுத்தவரைக்கும் எங்க அண்ணன் தங்கம் ஆமா சொக்க தங்கம் உன்னை பொறுத்த அளவுக்கு எங்க அண்ணையா கூப்பிடலாம் அவர்கிட்ட ரேடி பேசிக்கலாம் எதுக்கு நாடகத்துக்கு அப்படி சொல்லுங்க வாழ பழந்துட்டு சிரிக்கிற வரீங்களா ஒரு கயிறு உனக்கு அண்ணன் தெரிய பேசிக்கலாம் எந்த மாமே மாமனா நான் கூட அந்த மாமனா அப்புறம் இப்போ உங்க மூணு ஏத்துல வந்தனால ஒன்னும் பிரச்சனையே கிடையாது நம்ம தாளக்கார மாமா கிட்ட போறது விஷயமே இருக்கு அவர்கிட்ட நான் போவேன் அவர் என்கிட்ட வருவாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு குத்துவோமே என்ன குத்து இல்ல ஆடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பா குத்து இப்ப ஆடுமா ஆனா அவர் ஆடுன சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க நீ ஆடுவியா நீ இப்பத்தான் ஆடுற பிறந்ததுல இருந்தே ஆடு அவருக்கு அது ஆடிக்கிட்டே இருக்குது அது எல்லாரும் தெரிஞ்சது அளவு இல்லாம ஆடுச்சா நீ இறுக்கி லைட்டா கரப்பி பிடிச்சா ஏன்னா அது ஒரு பக்கம் இறங்கி போயிருச்சுன்னா நான் என்னன்றது வாயில வச்சுக்க அதனால அவர்கிட்ட எப்படி திரும்ப போகணும் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்ல பாட்டு புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி காஞ்சி போய் கடந்து இருக்காப்ல ஆனால நம்ம ஆல்ரவுண்டுக்கார தம்பி சொன்னது உண்மைதே அது வாட்டுக்கு முழு முழு வந்து தட்டுது வாத்துக்கா நீதான் பொம்பளை அவர் கட்டி பிடிக்கிறப்பல ஆணு பொழந்துக்கு பக்கத்துல வரைய ஒரு நோக்கமா தானே தர்ற இல்லையா நம்ம மாமனாரு நம்மளோட சொந்தக்காரு நீ வந்து எனக்கு குழந்தையா நீ வந்து எனக்கு சொந்தம் நல்ல பொம்பளை தான் பாவம் அவர் வயசாகி போச்சு ஒரு தடவை பண்ணா தப்பா அதனால தப்புங்கிறியா அதனால சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா போச்சு இந்த மேடையில் டான்ஸ் காமிக்காக நடிக்கும் சகோதரி TM லீலா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கிறேன். எனக்கு பொன்னாடிப்பட்டிய கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியா சாரும் எங்கள் கலைக்குழு சாரும் நன்றி நன்றி என்ற வணக்கம். யார கோல பிடிக்க போற? என்னங்க உலகாப்படி கோலப்படி என்னது கோலப்படியா? ஏன் கோலப்படின்னு ஏன் கோலப்படி ஏன் கோலப்படி விற்கிறேன்? ஏன் விற்கிற? ஏன் கோலப்படி விற்கிறேன்? பாச தொடுத்தாங்கண்டா கோலம் போடுற கோலமா வேணும்ல, அதுக்கு தான் சொல்றேன் என் கோலப்படின்னு. அதே உன் கோலம் பிடிக்க சொல்லு. ஏங்க படி 10 ரூபா தாங்க. உலகாப்படி 50 ரூபா தான் படி. ஆமா கோலப்படி என்ன ஏங்க என்ன எதுல இடிச்சது தெரியல, ஒரே இடியாத்தியா இருக்கு. இரவு 10 மணி வந்து 12 மணிக்கு ஒரே இடியாத்தியா இருக்கு. எதுல மோதல தெரியல, கல்லுல மோதி இருப்பா. எதுல கண்டு இருக்குல்ல உனக்கு? அதானே கல்லுல வேகமா வந்ததுல மோதிட்டு கல்லுல மோதி என்ன மண்டை உடஞ்சிருக்குமே. ஆமா ஒருவேளை பன்னியில மோதி இருப்போமா? பன்னியில மோதணும்னா பன்னியில நாரி இருக்குமே, வீச்சம்ல இருக்கு, வீச்சம் இருக்குமே. வேற என்ன எதுல நீ எதுக்கு அந்த ஊருண்ட வைக்க போற மாதிரி வந்திருக்கீங்க?
ஏறிய என்ன காரணம்? ஏங்க வியாபாரம் பாக்குறீங்க? என்ன வியாபாரம்? மாட்டு மருந்து. நாட்டு மருந்து சிட்டுக்குருவியில என்ன மருந்து? ஏங்க கை கால் குடைச்சல், பித்த வெடிப்பு, அஜீரணம் மற்ற எல்லா வியாதிக்குமே மாட்டேன். இது எல்லாமே ஒரே நேரத்துல தீரும்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. பித்த வெடிப்பு உனக்கு தான் பிடிச்சிருக்கு போல. சொல்லு. என்ன மருந்து? லாம்பார்டி. லாம்பார்டி. சி அந்த மாட்டி இப்ப யாரு குடிச்சது? என்ன இல்ல என்ன கேக்குறேன்? ஒரு பொம்பளை வந்து நின்னுக்கிறீங்க, என்ன ஆண்டோட கார்பேட்ட வச்சிருக்கீங்க? என்ன ஒரு பொம்பளை பிள்ளை பேசுறாங்க, அறிவு இல்லையா? சோத்து வேற திங்கிறியா? உனக்கு வேற ஏதாவது இருக்கா இல்லையா? இல்ல வேற தெரியலையா? என்ன சொன்னவன ஆளை மண்டே மறு அடிச்சா மண்டான உடஞ்சு வரும். அதுக்கா பொம்பளை பிள்ளை வந்து நிக்குது, என்ன பண்ணிங்கிற கழுதைங்கிற எருமைங்கிற என்ன வியாபாரம் பாக்குற நீ? என்னமா கோலப்பொடி ஒன்றுதான் கோல் இருக்குன்னு எல்லாரும் சொல்றியா நீ? வியாபாரம் பார்த்து வந்த என்ன வியாபாரம் பார்த்து வந்தது? என்னமா பேசுற? எதுக்கு எங்க இடத்துல நின்றுக்கிறீங்க? அரிசி மாவு கோலம் விக்குது, கல்லு கோலப்படி இருக்கு. அரிசி மாவு கோலப்படி ரோட்ல வைக்க வேண்டாம், நீங்க எதுக்கு விக்கிறாங்க? எது எதுன்னு நினைக்கிறா? எனக்கு இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பார்க்க நீ வந்து ஆடி பாடி வியாபாரம் பார்க்க ஒரு மனுஷன் இப்பதான் திருப்பதி கோயில் மொட்டை ஓட்டு வந்திருக்காப்ல. சரி, பால் வடிகிற முகம். நீ எப்ப போவ மொட்டையோட? அந்த பையன் பங்காளி தான். அந்த பையனை பார்த்து என்னென்ன கேள்வி என்ன அந்த பையன் நல்லா தான் பேசுற சிரிக்கிறாப்ல. திருப்பதிக்கு பேரு எனக்கு ஒரு கீழ் மொட்டை போட போட்டு அது அவரை போட்டு விட சொல்றேன். மொட்டை ஓட்டு நல்லா அமோகமா பிள்ளை பால் வடிகிற முகத்தை பார்த்து அறிவு கட்டவே சொன்ன கட்டவே. அவரை போய் கேக்குறீங்க மைச்சிட்டுக்கார போய் ஒன்னதான் கேட்டுக்கிறீங்க. உனக்குலாம் அறிவு இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? மேல இருக்கா கீழே இருக்கா? ஓரமா இருக்கா ஒட்டி இருக்கா படுத்து இருக்கா படுக்காம இருக்கா எந்திரிச்சிருக்கா இருக்கா ஒப்பமான ஒரு போரோடு கொப்ப அந்த பிள்ளை வச்சுட்டாரு. ஐயா புள்ளக்காரனா நீ? என்ன கேக்குறேன்? வந்தன்னு கேட்டே வெளியே வேகமா கிளம்பி அப்படின்யா. என்னைய ஏண்டா உன்னை பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ ஒரு ஆசை. எத்தனை நேரம் படிக்கிற? 4வது. நீ கொஞ்ச நேரம் அத்தாச்சி தயாரிக்கிறியா? எத்தனை பிள்ளைய பார்த்துருப்ப நீ? ஏண்டா நீங்க தானே அந்த பிள்ளைங்க அந்த பள்ளிக்கு எடுக்கிற? பேசு. உன் பேர் என்ன சொல்றா? என்னடா முகத்தை திருப்புற? அங்க சொல்றா பேரை சொல்றா. அந்த அம்மாடா வேற என்னைய கூப்பிடு, அம்மானு கூப்பிடு. அம்மத்தியோட சொல்லவா? அம்மத்தியோட சொல்லவா? அந்த அம்மாட்ட போ. இல்ல கோளார மத்தமா அழுக விடாம இறங்குறேன். என்னைய பார்த்தோன்னே இறக்கம் கொடுத்தா தானே நீ வரமாட்டேன். இல்ல கோளார மடியில ஓடணும்ல. அப்புறமேல கொடுத்து அமத்தி படுத்து. ஆமா உள்ளே இருக்கேன். யார பார்த்து கேக்குற? யார பார்த்து கேக்குற? நான் கேக்குறேன் உனக்கு. என்ன பார்த்தா கேக்குறேன்? என்ன பார்த்தா? நான் உன்ன பார்த்து கேக்குறேன். உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொர இருக்கா? அங்க இருக்கா இங்க இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா ஓரமா இருக்கா ஒதுங்க இருக்கா நடுவுல இருக்கா நட்டம் இருக்கா? போடா போடு பொம்பளை போட ஆம்பளை கிட்டத பிச்சுபடி மச்சே குடும்பம் கோயிந்தா வந்து குன்னகுடில என்ன கடி இருக்கனே? உன் குடும்பம் குன்னகாடி அண்ணகாடி இருக்கு. யாரு பேசுறா? பொட்டு நாரிக்கு செத்து போய்டுவா. யாரு அடிச்சு வச்சுக்க அடி சாப்பாடு போட்டுறேன். நீ யாரு அடிச்சிட்டாலும் புல்பாய் போட்டுறேன். கீழ இருக்கு புடிச்சு புல்பாய் போட்டுறேன். நீ புல்பாய் போட யார்ட்ட பேசுற? நீ யார்ட்ட பேசுற? நீ யார்ட்ட பேசுற? யார்ட்ட பேசுற? நீ யார்ட்ட பேசுற பேசிக்கனே? ஆண்டு தெரியுமா? யார்ட்ட ஏன்ட்ட பேச கூடாது? அத்தாரத்துல வேண்டாம பெரிய சண்டியரே. என்ன சாப்பிடலாம். கொய்யா என்ன என்ன கொய்யால மாத்தாலன்னு இது என்னது? அங்க வாரியான இங்க என்ன பாக்குற ஊத்திட்டு அங்க வாரு. இங்க பார்த்தா என்ன தெரியுது? ஐயா டவுசர் போட்டுக்கேன். டவுசர் போட்டு வந்திருக்கீங்க. ஏன் அந்த வேட்டி எது கட்டிட்டு வந்திருக்க? அதை அவுத்து வச்சிட்டு வர முடியானே? இதாம பட்டாப்பட்டி ஐயா ஓட்டது. ஒரு பொம்பளை பிள்ளைட எவ்வளவு அடக்க ஒடுக்க மாட்டேன்னு தெரியுமா? தூக்கிட்டு நிப்பியா நீனு? ஏன் கையில எது கட்டிட்டு வந்திருக்க? தப்பு. அந்த பிள்ளை எவ்வளவு டைட்டா போட்டுருக்காங்க. டைட்டா போடவா? டைட்டா போடவா? போடு டைட்டா. ஐயா போட்டுவா. டைட்டா போட்டுவா என்ன மாதிரி? டைட்டாவா? லூசா கிடக்குது. எங்க காமி எதை காமிக்கிற? டைட்டா இருக்கானு லூசா இருக்கானு பாத்துருவோம். ஏய் பாத்து பேசணும். ஒரு ஆம்பளைட்ட எப்படி பேசணும் மதிப்பு மரியாதை. ஒரு பொம்பளை பிள்ளைட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கு. நான் தாய் குலத்தை பார்த்தாலும் மதிக்கிறவன். ஆண்களை எல்லாரும் கண்காண்டு இருக்காங்க. என்னது நீ ஆண்களை மதிக்கணும் அப்படின்னு தாயார் மதிக்கிறாங்க. இவ்வளவு பேச்சு பேசுற மதிக்கிறோம்ன்றா? ஆமா. அந்த காலத்துல என்ன பார்த்தா ஆத்தா காலம் எப்படி இருந்தாங்கன்னா எப்படி அப்படியே 16 மாலை சேலை கட்டி அப்படி நடந்து வந்துச்சுன்னா மதுரை மீனாட்சி மாதிரி நடந்து வரேன். இப்ப இங்க நீங்க நடந்து வரீங்க எப்படி மதுரை மீனாட்சி இப்ப எப்படி இருக்கா? முத எப்படி இருக்கா? அப்படியே வா பொழக்கிறீங்க. பொம்பளை இருந்தா நீ ஏகப்பட்ட ஜோடி பார்த்து போடுவேன். இவர் ஒரே என்னமோ சீக்க விழுந்த
கோழி மாதிரி இருக்கிற எங்க அப்பா அப்படி கட்டி வரும் கட்டி வந்தானே எங்க இந்த கடாமி வச்சிருக்காரு எங்க ஐயா அவர் பார்த்துட்டு அவளை ரசிப்பாரு இப்ப இந்த இவங்க வர்ற வள்ளல பார்த்தா இவங்க நாகரிகத்துல நாயை விட்டு உழப்ப விட என்னட்டு வராங்க வயலுக்கு ஊர சும்மாதான் இருப்பேன் இலவட்ட பயப்படுறான் இவங்களை பூரா எடுக்க வைக்கிற ஊரா இவங்க பூரா திமிரு பிடிச்ச மாடுகளை பூரா எடுக்க விடுற பூரா இந்த இவங்க கூட்டம் தான் எப்படி வர்றாங்க தெரியுமா அது சுடுதானா சுடுதான காலை போடு ரோடு மாதிரியே இருக்கு அப்படித்தான் இருக்கு வேண்டாம் வந்து புடிச்சு பாருங்க இப்படி இவங்க நாகரிகம் உங்க நாகரிகம் அப்ப உள்ள ஆம்பளை ஆண்கள் என்ன நல்ல வேட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அப்படியே நெத்தி நேரம் பட்டை வச்சு அப்படியே முரட்டு மீசைய முறுக்கி விட்டு அப்படியே நடந்து வந்தா எப்படி இருக்கான் ஐயனார் சாமி எழுத வரணும் போல இருக்கான் ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க உங்க நாகரிகம் நாசமா போவோம் உங்க நாகரத்துல ஏத்த காட்சி ஊத்தா உங்க நாகரத்துல பொட்ட நாகரத்தை மூத்திரமா விட இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க மல்லுங்க சேர்ச்சு விட்டு மையில மீசைய போட்டு வந்து நிக்கிற நீ எல்லாம் பேசலாமா எங்க பெண் வர்க்கத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க உனக்கு என்ன தேவை இருக்கு என்ன அறிவு இருக்கு கீழே விழுந்தாலும் மண் ஓட்ட அளவுக்கு வருவோம் மண் ஓட்டாது அது உண்மைதான் அது மீசை இருந்தா மண் ஓட்டாது உலகம் மண் ஓட்டா இவங்க மீசையில மைய வரைஞ்சிட்டு வந்திருக்கிற என்ன நிறுத்துமா அப்போ ஆண்கள் எப்படி இருந்தாங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு நடந்தாங்க இப்ப எப்படி இருக்கீங்க இங்கிட்டு பாதி கிழிஞ்சிருக்கு இங்கிட்டு பாதி கிழிஞ்சிருக்கு இங்கிட்டு ஒண்ணு தொங்குது இங்கிட்டு ஒண்ணு தொங்குது இங்கிட்டு ஒண்ணு தொங்குது கேட்டா அதுதான் பேசுனேன் நாங்க எனக்கு ஆட்டிக்கிட்டு தெரியுது எங்களுக்கு பிடிக்குங்கிறீங்க அப்ப உள்ள ஆம்பளைகளுக்கு இப்ப உள்ள ஆம்பளைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சொன்னா சொல்லிட்டே போனா நம்ம அதனால நம்ம வேற எதுக்கு வருவோமா என் பையன்கள் அப்புறம் சும்மா இருந்தா இப்ப நாகரிகம் வந்திருக்கு நைட்டுல தான் போடுற நைட்டு குழந்தை பத்தா தான் போடுவாங்க கொஞ்சம் சோப்பர் சோப்பத்தாடா கொஞ்சம் நைட்டி ஓட்டா நைட்டில் போட்டுக்கிட்டு படுக்க வேண்டிய இவங்கள போடுறாங்க பகலில் நைட்டியை போட்டுக்கிட்டு அடே அப்பா அவங்க பகட்டிக்கிட்டு போயில பார்த்தா அதுவும் தண்ணி குழாய்க்கு போயில பார்த்தா அடே அப்பா குடம் கொண்டு போறாங்க குடம் போறாங்க இப்படி போயிட்டு வச்சா இப்படி என்னடா பார்த்து சரிக்கிற அதை போய் பரீட்சையில் எழுதுறா நல்லா இருக்கும்டா பொங்கு தலைஞ்சுவாங்க அப்போ இப்படி பார்த்தாடா கொள்ள போய் கெட்டு போகிறீங்க இப்படி அப்படியே குழாய் அடிக்குது அதுவும் அடிக்குது குழாய் அடிக்குது இப்படி இவங்க நாகரிகத்தில் இயக்காட்சி விஜயத்தை காட்சி ஊத்த விறகு அடிக்க போனாலா கத்தால முழு கொத்தோட வந்துச்சுட்டாங்களா சும்மா இருக்க சிறுகுறைக்கு சொந்தப்படுவானே அருப்பு கோட்டை இல்ல கோட்டா அருப்பு கோட்டை இல்ல கோட்டா நாரி போவாது கோட்டா கோப்பை நாரி போவாது பார்த்து பசனே போதும் ஒரு பையன் ஒரு சின்ன பையனா இருந்துட்டானே அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமே பாவம் ஏமாந்து வருவானே பாவம் பயந்து வருவானே அப்படின்னு அடக்கிக்கிட்டு நிக்கிறேன் அதெல்லாம் ஒய்யார கொண்ட தாளமூவி இவன் உள்ள இருக்கா ஈரம்பேடும்டாங்களாம் ஈரம்பேடு நீ பாத்துக்கிட்டு இருந்த ஈரம்பேட இங்க பாரு என்ன சொல்ற கேளியா சரங்கு வத்திங்க அப்படி இருக்குவாங்க அப்படியா அடி அந்தாவாறு சுப்பு மாடத்துல பாம்பு அதை இழுத்து வச்சு மானம் கட்டு போறான் ஒண்ணுக்கும் பேசணும் உனக்கு தான் பேச தெரியும் பேசப்படாது எனக்கும் பேச தெரியும் குடி காரக்குடி நீ உன குடியா வச்சுட்டாடி குடி இங்க வர கடையில விக்குது சாம்பு நீ என்ன போட்டுக்கிட்டு நாய் கட்ட கடுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கடிச்சான் கடையில விக்குதான் சுக்கு எதுல விக்குது கடையில விக்குது சுக்கு நீ என்ன போட்டுக்கிட்டு கார் வண்டி பாத்துரு மோசமான ஆளு மோட்டார் வண்டி காடு வண்டி காடு வண்டி மோட்டார் வண்டி சும்மா ரெடி அமல குண்டி ஒழுக்கமா பேசிக்கிறேன் வந்தவனே சொல்லிட்டாங்க நாங்க உங்ககிட்ட தான் சொன்னாங்க பேசணும் அசிங்கம் பேச மாட்டேன் ஆல்ரவுண்ட்கார பேச்ச கட்டினா அசிங்கம் பேசுவேன் ஒழுக்கமா நின்றுக்கா அசிங்கம் அதான் சும்மா சொன்னாங்களா சமஞ்சவள தலையிலடி சமயத்துல
குண்டில அடின்றாங்களா? இப்ப நீ எதிர அடிச்சுட்டு வந்திருக்கிற? எதிர அடிச்சு வந்திருக்க? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? எனக்கு இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பாக்குறீங்க? எந்த பழம் வியாபாரம்? இழந்த பழமா? ஆமா. என்ன மழை இழந்த பழமா? ஆமாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு எந்த பழம்? மலைப்பழம் வேணுமா நாட்டு பழம் வேணுமா? மலைப்பழம் கூட கொஞ்சம் சவச்சவன் இருக்கு. நாட்டு பழம் கொஞ்சம் ருசியாத்தான் இருக்கு. ருசியா இருக்கு. ஆமா. படி உங்களுக்கு நாட்டு பழம் பிடிக்கும். ஒரு குத்துக்கு எவ்வளவு? என்ன அது குத்து? ஒரு குத்து எவ்வளவு? ஒரு குத்துனா எப்படி உலக்க? படி கணக்கு. உலக்க கணக்கு. ஒரு உலக்கு வந்து 100 ரூபாங்க. ஒரு உலக்கைக்கு 100 ரூபா. ஆமாங்க. ஒரு உலக்கைக்கா? ஒரு உலக்குக்கு 100 ரூபா. ஒரு உலக்குக்கு 100 ரூபா. ஆமா. அப்ப ரெண்டு உலக்குண்டா? ரெண்டு உலக்குனா 200 ரூபாங்க. மூணு உலக்கு 300 ரூபாங்க. 4 உலக்கு 400 ரூபாங்க. 5 உலக்கு 500 ரூபாங்க. அப்ப 5 உலக்கு சேர்த்தா 5 உலக்கு சேர்ந்தா என்ன ஒண்ணு? 500 ரூபா. 5 உலக்கு சேர்ந்தா 500 ரூபாயா? 500 ரூபாய்க்கு தரீங்களாண்டே? 500 ரூபாய்க்கு இழந்த பழம் விக்கிறீங்க. அருமையான பழம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் புளியம்பழம். நம்ம பழம் புளியம்பழம் நல்லா இருக்குமா? ஏன் புளியம்பழம் நல்லா புடிச்சு கிடக்குமா? இனிச்சு கிடக்குமா? புடிச்சு பாருங்க நம்ம பழத்தை. எதை புடிச்சு பாக்க? புளியம்பழத்தை. அப்படி சொல்லுங்க. அப்படி கேளுங்க நீங்க. புளியம்பழத்தை புடிச்சு பாருங்கன்னு. ஆனா உங்க பழம் இழந்த பழம் சீசனுக்கு மட்டும் தான். நம்ம பழம் அப்படி இல்ல. 12 மாசம் யூஸ் ஆகும். உங்க பழம் 12 மாசம் யூஸ் ஆகும். அதே நேரத்துல காய்க்க வேண்டிய செய்யணும். அதுவும் நீங்க உங்க பழத்தை அந்த சீசனுக்கு எடுத்து சாப்பிடுவோம். நம்ம பழத்தை 12 மாசம் வீட்டுல வச்சே கரைக்கணும். ஒரு பழம் வித்தியாசமா இருக்கு. நீட்டமா இருக்கு. எப்படி இருக்குன்றீங்க நம்ம வளங்க? பழத்தை பாத்தீங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கு. கொட்டை இருக்குமா? கொட்டை இருக்காதா உங்க பழம்? கொட்டை எடுத்தது இருக்கு, கொட்டை எடுக்காதது இருக்கு. சரி. ஆமா. உங்களுக்கு எந்த பழம் வேணும்? எங்களுக்கு எந்த பழம் வேணும் வாங்கிருக்கீங்க? சரி, எந்த பழத்தை சேர்ந்து வைப்போம். சொல்லுங்க. உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க. இழந்த பழம் போட செக்க செவன் நம்ம வளை எப்படி தெரியுமா? என்கிட்ட இருந்தா ஏன் பழம், உங்ககிட்ட இருந்தா ஏன் பழம். நீ வேற எதாவது சொல்ல வருவ, அதுக்கே நானே முன்கூட்டி சொல்லிட்டேன். அது புளியம்பழம். 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 ஆமா. ஆடன ஆடுவீங்களா? ஆடுவல்ல. பாடுனா பாடுவீங்களா? ஓடுனா ஓடுவீங்களா? ஓடுவல்ல. உட்கார்ந்தா உட்காருவீங்களா? உட்காருவோம்ல. படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவோம். படுத்து ஆடுவீங்களா? ஆமா. சரி. ஆடுவோமா? ஆடுவா. ஆயிரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பரவக்காரி அடிகாதோரம் கொண்டக்காரு அடிகாதோரம் கொண்டக்காரு அடிகையளப்புட கெட்டிக்காரு. கையாளப்புல கெட்டிக்காருன்னு என்ன என்ன தவற சொல்லு. என்ன தவற சொல்ல? ஐயா வாங்க இழந்த பழம் இருக்கு, அம்மா வாங்க இழந்த பழம் இருக்கு, ஐயா வாங்க இழந்த பழம். ஏன் வாய் இல்லையா? கையில சொல்லுவியா? அதான் கையில சொல்லி வாய் கைட்டு அழைப்பீங்க. வாயில சொல்லி கை எப்படி அழைக்கிற? அம்மா கையளப்புல இந்த அளப்புல வாங்கம்மா இழந்த பழம் இருக்கு, வாங்க இழந்த பழம். ஏன் ஓ புத்தி ஓ ஏமத்துல ஏங்கடி சொல்ற? ஏய் அதான் என் புத்தி இல்ல. அந்த பழம் ரொம்ப பிடிக்கும்ன்றீங்களா? அடி பண்டாளு வாடு மதுரை சின்ன முட்டாட்டு பண்டாளு வாடு மதுரை சின்ன முட்டாட்டு போனாலும் போடு
உண்மையிலேயே மாமா அந்த பிள்ளை கட்டி உனக்கு தான் நல்லா இருக்கு. என்ன இருக்கு? அடிப்புக்கு சரியான அடிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி கொடுக்குறேன் மாமா? அடிக்க அடிக்க பரவாயில்ல. அடி மொத்த கட்ட பண்ணி சுந்தரி முத்து முத்து சொல்லி சீமையின பேரழகி அடி செஞ்சு வச்ச மாரழகி. என்னம்மா சொல்ல வந்த? செஞ்சு வச்ச படிங்க. எப்படி? சரி படிங்க. என்ன படி? அடி செஞ்சு வச்ச மாரழகி முண்டை கீரை முண்டை நான் சொன்னேன். அடி வந்தாலும் வா அப்படி ஒரு ஆட்டா. ஆமா அது எத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னாடி நீ எத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னாடி நீ எத்தனை மணிக்கு இப்போ வந்து எத்தனை மணிக்கு நீ வர சொன்னாடி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி ரொம்ப ரொம்ப குடிங்க. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. காலை நம்ம காரியம் கேட்டாங்க. இது நடிகர் கூட 3, 4, 5 எல்லாமே உள்ள அடக்கு. அப்புறம் வெளியே உங்களை பார்த்தா எனக்கு வந்துருச்சுங்க. ஆமா வந்ததை முடிச்சு அந்த பையலுக்கு கூட கொடுத்துருக்கேன். அவனு செல்ல போட்டு நோடிக்கிறியான். காதல் வந்துருச்சுங்க. அளவுக்கு அன்பு வந்துருச்சு. சரி ஆமா என்ன காதல் பண்ண போறீங்களா? பண்ணுங்க. எப்படி காதல பண்ணல? காதல் காதல் பண்ண சீல் வடிவியா? ஆமா சீல் வடி. காதல் பண்ணு. ஆமா உங்களுக்கு வந்து வந்திருக்கா? எனக்கு வர மாட்டேங்குதுங்க. வர மாட்டேங்குதா? ஆனா நீங்க சொல்லுங்க. ஆனா சேர்ந்தே காதல் பண்ணுவோம். சேர்ந்தே காதல் பண்ணுவோம். சேர்ந்தே பண்ணிடுவோம். ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே
உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே